மனிதர்கள் பெரும்பாலும் விவாதங்களை விரும்புவதில்லை. ஏனென்றால் விவாதிக்கிற பொழுது அந்த விவாதத்திலே நாம் ஜெயித்தாக வேண்டும் என்கிற மனநிலை மட்டும்தான் எல்லோருக்கும் இருக்கும். அந்த விவாதத்தின் மூலமாக ஒரு புதிய கருத்துக்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்றோ, அல்லது எதிரில் விவாதிக்கக்கூடிய மனிதர்கள் நமக்கு புதிய கருத்துக்களை சொல்வார்கள் என்றோ யாரும் கவனிப்பதில்லை. ஆகையினாலே விவாதங்களை அவர்கள் தவிர்த்து விடுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் தன்னளவிலும் கூட விவாதங்களை தவிர்க்க மனிதர்கள் முனைகிறார்கள் என்று உளவியல் சிந்தனையாளர்கள் சொல்லுகிறார்கள். எப்படி என்றால், நான் நினைச்சேன் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. எப்போ சொல்லுவாங்கன்னா, ஒரு வேலை முடியாத பொழுது அல்லது தோல்வி வருகிற பொழுது நான் அப்பொழுதே நினைத்தேன் என்று சொல்வார்கள். அந்த நினைச்சேன்னு சொல்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, தன்னளவில் ஒரு விவாதம் தோன்றும், தன் மனதோடு விவாதம் தோன்றும். அந்த விவாதத்தில் கூட தான் ஜெயிக்க மாட்டோம் என்று நினைத்து கொண்டு அந்த சிந்தனையும் தவிர்த்து விடுவார்கள். எனவே தன்னளவிலான விவாதத்தையாவது மனிதர்கள் ஏற்றுக்கொண்டால்தான் உண்மையான ஒரு மகிழ்ச்சியை மனிதர்களால் உருவாக்கி கொள்ள முடியும் என்றுதான் உளவியல் சிந்தனையாளர்கள் சொல்கிறார்கள்.